அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுக அமைச்சர் பொன்முடி அதிரடி கைது, ஸ்டாலின் பெரும் அதிர்ச்சி, இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அமைச்சர் பொன்முடி அவர்கள் அதிரடியாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டார் இல்லையா. ஸோ அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் நீதிமன்றம் விதிச்சாங்க இல்லையா. ஸோ இதை தொடர்ந்து அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் மீண்டும் ரத்து செஞ்சிருந்த நிலையில் மீண்டும் பொன்முடி வழக்கில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக சொத்து குவிப்பு வழக்கில் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்க நிலையில் தான் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் நேற்று இறுதி தீர்ப்பாக ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் வழங்கியிருக்கும் நிலையில் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே 2006-2011 ஆண்டு காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கனிம வளத்துறை அமைச்சராகவும் பொன்முடி அவர்கள் இருந்து வந்தார் இல்லையா. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அவர் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த வழக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா அவர் 1.75 கோடி ரூபாய் சொத்துக்கள் சேர்த்ததாக அமலாக்கத்துறை பதிவு செஞ்சிருந்த நிலையில் அதிரடியாக அவருடைய வழக்கில் இது உண்மைதான் அப்படின்று பார்த்தீங்கன்னா நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால அதிரடியாக பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவி விசாலட்சுமி அவர்களும் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே திமுகவுடைய அமைச்சர்கள் தான் பார்த்திங்கன்னா நிறைய ஊழல் சிக்கியிருக்காங்க இல்லையா. எங்கே பார்த்தாலும் ஊழல். ஸோ அனைத்து அமைச்சர்கள் மீதும் பார்த்திங்கன்னா ஊழல் வழக்கே இருக்குது. இந்த வழக்கில் அனைவருமே இது மாதிரி சொத்து குப்பை வழக்கில் சிக்கியிருக்கும் நிலையில் தான் இவருடைய சொத்துக்கள் அனைத்துமே பறிமுதல் செய்யணும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த வழக்கை தான் அதிரடியாக உயர்நீதிமன்றத்தில் பொன்முடி அவர்கள் வழக்கை அதிரடியாக இறுதி தீர்ப்பாக பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கும் நிலையில் இருந்தாலும் பொன்முடி தரப்பில் இருந்து அவகாசம் கேட்ட காரணத்தினால நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்று அவருக்கு பார்த்தீங்கன்னா அவகாசம் வாங்கியிருக்காங்க. அவர் செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த வழக்குக்கான விசாரணை செப்டம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் அப்படின்ற மாதிரி நீதிபதி ஆனந்த வெங்கடேஸ்வர் அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காரு. இருந்தாலும் பொன்முடி அவர்கள் இவருடைய வழக்கை முடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா அவர் அவகாசம் கேட்டிருக்காங்க. இந்த நிலையில் தான் இது அனைத்துமே உண்மை, அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் சமன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் தான் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் பொன்முடி அவர்கள் ரொம்ப வயசாகிடுச்சு இல்லையா. இதனால தான் அவருடைய வழக்கில் ஏற்கனவே 3 ஆண்டுகள் சிறை தண்டனை நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்த நிலையில் உடல்நிலையை காரணமாக கொண்டு அவர் இப்போ கருணை அடிப்படையில் வெளியில் இருக்கார். இருந்தாலும் பொன்முடி அவர்கள் அதிரடியாக இரவோடு இரவாக கைது செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாக இருக்குது. ஸோ இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.